ஹாய் நண்பா, தம்பம் மெமரியல் ட்ராஃபி 3ஆம் ஆண்டோட கடைசி வாரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சு 2 செமிஃபைனலு, ஒரு தேர்டு ஃபோர்த்துக்கு உண்டான மேட்ச்சு, அதுக்கடுத்தது டைரெக்டாக ஃபைனலு. 4 மேட்ச்சு இன்றைக்கி ஒரே நாளில் நடக்குது. இன்றைத்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு செமிஃபைனல் ஸ்டைல் வாக் அப்படிங்கிற டீமுக்கும் ஐபிசிசி அப்படிங்கிற டீமுக்கும் மேட்ச்சு. இதில் ஐபிசிசி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வழக்கம் போல் தான். மேட்ச்சுக்கு 10 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து பவர் பிளே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டே எந்த டீமுக்குண்டான டே அப்படிங்கிறத கடைசி ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கு மேல் சாம்பியன்ஸ் யாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பம் மெமரியல் ட்ராஃபியோட 3ஆம் ஆண்டோட ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 லட்ச ரூபா ப்ளஸ் கோப்பை. 2வது ப்ரைஸ் 50,000 ப்ளஸ் கோப்பை. 3ஆம் பரிசு 20,000 ப்ளஸ் கோப்பை. 4ஆம் பரிசு 10,000 ப்ளஸ் கோப்பை. இது போக இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சில் இந்த டோர்னமெண்ட்டில் யார் மேன் ஆஃப் த சீரியஸ் வாங்குகிறாங்களோ அந்த பிளேயருக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வீரவாண்டியில் இருக்கிற எம்எஸ்டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பேட்டை வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க. அந்த லக்கியஸ்ட் பிளேயர் யாருங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டைல் வாக் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுரேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து நவீன். ஐபிசிசிக்காக ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் வீஸ் வந்து இருக்கிறப்பல கார்த்தி. ஃபஸ்ட்டு செமிஃபைனலோட ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால். நல்ல ஒரு தெளிவான பந்து. முதல் பால் டாட் பாலாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சுத்தலுக்குண்டான முயற்சி, பால் சரியாக மேட்டில் டாட் பால். லாங் எல்லாம் தான் போயிட்டுருக்குது. பட் அங்கே ஃபீல்டர் இருக்கிறாங்க. கம்பல்சரி ஒரு சிங்கிள் தான். 2 ஆளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 அவுட்டுக்கு உண்டான வாய்ப்பா இல்லை, த்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்குது. 2 ரன். நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். டாட் பால். ஷாட். இது கவர்ஸுக்கு மேலே பவுண்ட்ரி. ஸ்டைல் வாக் தன்னோட முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாங்க சுரேஷோட பேட்டிலிருந்து. இறங்கி போனாப்புல இதுவும் நல்லா கேப் ஷாட்டை ஃபில் பண்ணி வைக்கிறாரு. இதுவும் 1 பிட்ச் பவுண்ட்ரி. சுரேஷோட பேட்லேருந்து பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி. 3 பால் டாட் பண்ணார் கார்த்தி. நல்லா பந்து வீசினார், அதை மிஸ் பண்ணி அதுக்கு அடுத்த ஒரு 2 பவுண்ட்ரி. இந்த ஓவருக்குண்டான ஸ்கோர் எவ்வளோ தேவையோ அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாப்புல சுரேஷோட பேட்டிலிருந்து. ஸ்டைல் வாக் டீம் தன்னோட அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் 10 ரன் எடுத்துருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை. ஐபிசிசிக்காக 2வது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர் வீசி வந்துருக்காப்புல பிரகதீஷ் என்கின்ற பிரகா. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஸ்டைல் வாக் டீமுக்காக நவீன், இடது கை மட்டை வீச்சாளர். பேடிப் அவுட்ஸாட். நவீன் தன்னோட விக்கெட் இருந்து வெளியே போகிறாப்புல. பிரகா வந்த முதல் பாலை வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஒரு எக்ஸலண்டான ஒரு டெலிவரி. ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் 1 ரன் பேட்ஸ்மேன் தாமு. ஷாட் சரியாக படல, இருந்தாலும் ஆள் இல்லாத இடத்துல தரையோட உருண்டு போய் ஒரு பவுண்ட்ரி. தாமு வந்த முதல் பாலை வந்து ஒரு பவுண்டரியை பதிவு செஞ்சுருக்கிறாரு. ஒரு பாடி அட்டாக், லெக் பைக் 2 ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங். ஸ்ட்ரைக் மாதிரி இருக்கு. சிங்கிள். ஒரு ஸ்லோ பால், அதை நல்லா யூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. கிரவுண்டுக்கு வெளியில் 6 சுரேஷோட பேட்டில் இருந்து. ஒரு நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். வாய்ப்பு. ஓ, மிஸ்ஃபீல்டு காரணமாக ஸ்ட்ரைக் ஓவரில் மறுபடியும் ஓவர் மிஸ்ஸுங்க. பேக்கப் சரியாக இல்லாத காரணத்தினால வந்து ஆல்ரெடி ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஓவர். ஸ்டைல் வாக் தன்னோட அணிக்காக
2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 23 ரன் எடுத்துருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவருக்கு 11 ரன் அப்படிங்கிற விதத்தில் போயிட்டுருக்குது. கம்பல்சரி ஒரு 90 ரன் 100 ரன் வந்தால் மட்டும்தான் மேட்ச் வின் பண்ணி அடுத்து ஃபைனலுக்குள்ளே போக முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ரன் அவுட்டுக்குண்டான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. த்ரோ நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, ஆனால் பவுலரோட கைக்கு பிரகாவோட கைக்கு வராததுனால விலகி போயிருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணாப்பில் பிடிக்கிறதுக்கு பேக்கும் சரியாக இல்லை. சிங்கிள் மாறி இருக்கிறாங்க, ஸ்ட்ரைக் மாறி இருக்குது. ஐபிசிசிக்காக 3வது ஓவர் வந்துருக்காப்புல பிரசாத். ஸ்லிப்பில் யாரும் இல்லை. அம்பையர் நோபால் வேறு கொடுத்துருக்குறாங்க, கிரீஸ் நோபால். அடுத்த பால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஹிட்டு சுரேஷுக்கு. ஒரு ஃப்ரீ ஹிட்டு இறங்கி போனாப்புல. ஃப்ரீ ஹிட்டை நல்லா யூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. கிரவுண்டுக்கு வெளியில் 6 சுரேஷோட பேட்டில் இருந்து. லெஃப்ட் திரும்பியும் மிஸ் ஆகிருக்குது, ஆனால் ஒயிட் லைனுக்கு வெளியிலங்கிறதுனால லெஃப்ட் திரும்பினால அது ஒய்டு தான். பால் ஒயிட். சிங்கிள். சிங்கிள். ஒரு டாஸ் பால், நல்ல ஒரு ஸ்லோயர் பால். பேட்ஸ்மேன் ஏமாந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல யோசனையான டெக்னிக்கலான ஒரு பந்து. டாட் பால். லெஃப்ட் திரும்பினாப்புல. டாட் பால். கேட்ச் எடுத்திருக்கிறாங்க. தாமு சைடு கிரீஸ் நோபாலுக்கு வந்து அப்பீல் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் அம்பையர் அவுட் தான் கொடுத்துருக்குறாங்க. கிரீஸ் நோபால் இல்லை, அவுட் தான் அப்படின்னு இருக்கிறாங்க. அவுட். சுரேஷ் தன்னோட விக்கெட்லேருந்து வெளியே போகிறாப்புல. ஒரு எக்ஸலண்டான ஒரு டெலிவரி. ஸ்டைல் வாக் டீமோட 2வது விக்கெட்டை சுரேஷ் வந்து வெளியே போகிறாப்புல. ஸ்டைல் வாக் டீம் தன்னோட அணிக்காக 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 36 ரன் எடுத்துருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் அருண். ஐபிசிசிக்காக 4வது ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல தமிழ். தரையிட தான் போயிட்டு இருக்குது. டூ ரன். ஐபிசிசிக்காக பந்து வீசிட்டு இருக்கிற பவுலர் நேம் வந்து தமிழ் தான். போன பால் வீசும்போது பிரகா வந்து செந்தில்னு சொன்னதுனால செந்தில்னு மாற்றி சொல்லியிருப்பேன். லெஃப்ட் திரும்பினாப்பில் இருந்தாலும் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. பிரகாவோட எதிர்பார்க்கல. பாலில் வந்து நல்ல ஃபோர்ஸ் இருந்தது. பால் பவுண்ட்ரி. தாமு 2 வளர்த்து கேட்குறாப்புல. பால் அதுக்கு தகுந்த மாதிரியே ஃபீல்டர் கை பார்க்க ஒட்டி போகிற வரைக்கும் இங்கே நல்லா போயிட்டு இருந்தது. ஃபீல்டர் கைக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி போயிருக்குது. 2 ரன். லெஃப்ட் திரும்பினாரு, திரும்பி படல. பாடி அட்டாக். டாட் பால். இறங்கி போனாப்புல. கீப்பர் மறுபடியும் மிஸ் பண்ணி வைக்கிறாப்புல. ஒரு பவுண்ட்ரி. ஒய்டா அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். ஆமாம், கம்பல்சரி ஒய்டு தான். ஒய்டு ப்ளஸ் ஒரு பவுண்ட்ரி. இன்னைக்கு மேட்ச்சில் நடக்கக்கூடிய மேட்ச்சில் இன்னைக்கு டே வந்து ஸ்டைல் வாக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐபிசிசிக்கு ஃபீல்டிங்க்கு வந்து பந்தும் சொதப்புது. ஃபீல்டர் கையில் பந்து உட்காரவே மாட்டேங்குது. பவுலரும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து எக்ஸ்ட்ராஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்கோரும் ஒரு முனையில் வந்துட்டுருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை கட்டுப்படுத்தணும். ஐபிசிசி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் ஃபைனலுக்குள்ளார போக முடியும். போல்டிங்க. ஒரு நல்ல கம்பேக்குன்னு சொல்லலாம். தாமு தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாப்புல. ஸ்டைல் வாக் தன்னோட 3வது விக்கெட் இழக்கிறாங்க.
எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி, நல்ல ஒரு கம்பேக். ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் செந்தில் ஸ்ட்ரைக்கில். தமிழ் டு செந்தில். ஒரு ஸ்லோயர் டாஸ் பாலு, சிங்கிள், ஓவர். ஸ்டைல் வாக் தன்னோட அணிக்காக 4 ஓவர் முடிஞ்ச மேலே 48 ரன் எடுத்துருக்கிறாங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலுமே ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் ஸ்கோர் பாட்டுக்கு ஸ்கோர் வந்துட்டு இருக்குது. கம்பல்சரி 100 ரன் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே அவங்களோட கடமையை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஐபிசிசியும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ராஸ் தான் தேவையில்லாமல் போயிருக்குது. அதுவும் பிரகாவோட மிஸ்ஃபீல்டிங் காரணமாக தான். மற்றபடி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி தான் வீசிகிட்டு இருக்கிறாங்க ஐபிசிசி. கம்பல்சரி கட்டுப்படுத்தணும். ஒன்றுமே ஒரு 70 to 80க்குள்ளார வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஐபிசிசிக்கு வந்து ஈஸியான ஒரு இலகுவாக இருக்கும். அதுக்குண்டான முயற்சி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஓவருக்குமே வந்து பேசி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபீல்டிங் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புது. ஏன்னா பந்து கையில் நிற்கவே மாட்டேங்குது. பாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே தரையோடு போயிட்டுருக்குது ஃபீல்டர் கைக்கு. அதுக்கு மேல் ஃபீல்டர் கை பக்கத்தில் போனதுக்கு மேல் ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து கட்டாகி பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் அமையுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கேட்ச் ட்ராப்ஸ் எதுங்கிறது எதுவும் இல்லை. இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐபிசிசிக்காக அடுத்த நியூ பவுலர் யுவராஜ் டு செந்தில். பேட் இப்போ கட்டாகி இருக்குது. ஃபீல்டர் பிடிக்கணும். நல்ல ஒரு குட் ஸ்டாப், சிங்கிள். அருணோட முதல் பாலே வந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கு உண்டான முயற்சி இருந்தாலும் மிஸ் ஆகிருக்குது. நந்தா கையிலேருந்து ஒரு குட் ஸ்டாப், சிங்கிள். ஸ்டைல் வாக் இப்போ கடைசியாக ஒன்று சிங்கிளோட டீம் ஸ்கோர் வந்து 50 வருது. நல்ல ஸ்கோரு. இதே மாதிரி மீதி இருக்கிற 50 வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு 100 ரன் வந்துடும். டார்கெட் வந்து கொஞ்சம் பிக்காக தான் இருக்கும். ஹைட் ஏறுது. அந்த பக்கம் ஃபீல்டர் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு டேக்கனுங்க, ஒரு நல்ல ரன்னிங் கேட்சு. நோ பால் வேறு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சரியான திருப்பு முனை. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் ஸ்டைல் வாக் டீமுக்கு வந்து இன்றைக்கி டே, இந்த மேட்சோட டே வந்து ஸ்டைல் வாக் டீம்னு தான் நினைக்கிறேன். தாமுவோட விக்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கெட்டு. அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸி கேட்சு, நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச், ரிஸ்க் கேட்சுன்னு சொல்லலாம். நல்ல ரன்னிங் கேட்சு. ஆனால் பவுலர் வந்து தெரியாதனமாக ஒரு நோ பால் வீசி இருக்கிறாரு. தாமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லக்கு, சிங்கிள். ஃப்ரீ ஹிட் பால், நல்ல ஒரு எக்ஸலண்ட் கம்பேக்னு சொல்லலாம். யுவராஜ் கையிலேருந்து ஒரு டாட் பால். வைடு அப்பீல் பண்ணுறாங்க, ஆனால் வைடு இல்லை. வந்து நல்லா நடு சென்டரில் பிச்சில் குத்தி அழகாக டேன் ஆகி வெளியே வருது. லைனுக்குள்ளார தான் இது டாட் பால். ஒரு ஸ்லோயர் டெலிவரி. இப்போ தான் நோட் பண்ணேன், தாமுன்னு சொல்லியிருப்பேன். லக்கு தாமுவோட டிஷர்ட் மாதிரியே தாமுவோட ஹைட் மாதிரியே இருந்ததுனால தாமுன்னு சொல்லியிருப்பேன். சாரி. அந்த பேட்ஸ்மேன் பேர் வந்து செந்திலுக்கு தான் ஒரு லக்கு. ஒரே மாதிரி டிஷர்ட்டு, நல்ல ஹைட்டு, தாமு மாதிரியே நல்லா ஹைட்டாக இருந்ததுனால, அதுபோல் தாமுங்கிறவர் நம்ம ஃப்ரெண்டு, அதனால் அந்த ஆர்வ கலரில் தாமுன்னு சொல்லியிருப்பேன். ஓவர். ஸ்டைல் வாக் தன்னோட அணிக்காக 5 ஓவர் 3 நிலைமையில் 53 ரன் எடுத்துருக்கிறாங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டைல் வாக் டீமுக்காக வந்து ஆடிட்டு இருந்த அருண் ரிட்டர்ன் கட்டு கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து விக்கெட்டாக கணக்கெடுத்துருக்கிறாங்க. ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்கிறாங்க. ஐபிசிசிக்காக 6வது ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல பிரகதீஷ் என்கின்ற பிரகா. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி. ஜஸ்ட் மிஸ் போல்டுக்கு ஸ்டிக் அவுட்டு தான் வந்திருக்குது. டாட் பால். டூ ரன் அடுத்து பார்க்குறாங்க. அந்த பவுலிங் எண்டோட மேட்டில் பட்டு பவுன்ஸ் ஆகிருக்குது. சிங்கிள், சாரி 2 ரன். சிங்கிள். பால் லெக் சைடு, பால் வைட்.
ஹைட்டு தான் ஏறுது. கேட்ச். ஸ்டைல் வாக் டீமோட 5வது விக்கெட் இழக்கிறாங்க. செந்தில் தன்னோட விக்கெட் வந்து வெளியே போகிறாப்புல. பிரகதீஷ் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி. ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி, சச்சின் கார்த்தி. பாடியில் மட்டும் பல்லினா இதுவும் விக்கெட்டுங்க. ஒரு நல்ல ஸ்லோயர் டெலிவரி, நல்ல அரைக்குழியில் குத்தினாலும் நல்ல பால் நல்லா லோவாக தான் வந்தது. மிஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக பதம் பார்த்துருக்கும் ஸ்டிக்கை. டட் பால். மடியும் லெஃப்ட்டு இருந்தாலும் எட்ஜில் சும்மா வந்து உட்காந்து வந்துட்டு இருக்குது. பேட்ஸ்மேனே வெளியே போயிட்டு இருக்கிறாப்ல சென்சிபிளாக. ஸ்டைல் வாக் தன்னோட 6வது விக்கெட் இழக்கிறாங்க. ஸ்டைல் வாக் தன்னோட அணிக்காக 6 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 57 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஐபிசிசிக்காக 7வது ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல யுவராஜ். ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வேலு நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. இந்த எண்டில் இருக்கிற பேட்ஸ்மேன் நேம் பேர் தம்பி. நல்லா யோசனை பண்ணி போட்டுட்ருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்கோர் கொடுத்துருந்தாலும் இப்போ 5வது ஓவர்லேருந்து அப்படியே வந்து ஸ்கோர் அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஐபிசிசிக்கு. ஒரு பெரிய சுத்தலுக்கு உண்டான முயற்சி. பால் அந்தளவுக்கு தெளிவாக இருந்தது. அதன் காரணமாக ஒரு டாட் பால். பேக் டு பேக் நல்லா டாட் பாலை போட்டுட்ருக்கிறப்பல யுவராஜ் கையிலேருந்து. ஸ்டைல் வாக் டீமுக்காக பவுண்டரிஸ் வந்து அப்படியே கம்மியாக இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது பவுண்டரிஸ் வந்து. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு பெரிய ஷாட், அதுவும் கைக்கு தான் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல டேக்கன். தம்பி தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியே போகிறாப்புல. ஒரு எக்ஸலண்ட்டான டெலிவரி யுவராஜ் கையிலிருந்து. ஸ்டைல் வாக் தன்னோட 7வது விக்கெட்டிலிருந்து வெளியே போகிறாப்புல தம்பி. ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இடதுகை மட்டை வீச்சாளர் வாசு. ஸ்டைல் வாக் டீம் வந்து ஃபஸ்ட்டு 5 ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 ரன். எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை வந்து ஐபிசிசி வந்து நல்லா பீட் பண்ணி வைக்கிறாங்க. கையில் பட்டு 6 லைனுக்கு வெளியில் தான் விழுந்துருக்குது. பால் 6. வாசு இடதுகை மட்டை வீச்சாளர். அந்த முதல் பாலே வந்து சும்மா ஃப்ளிப் பண்ணி தான் விட்டாப்புல. நல்ல ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கிற ஒரு 6 பாசுவோட பேட்டில் இருந்து. நல்ல உள்ளே சொருன்னு பந்துங்க. நல்ல ஒரு கம்பேக் யுவராஜ் கையிலிருந்து. டாட் பால். ஐபிசிசிக்காக வந்து வீசிட்டு இருக்கிற யுவராஜ் 5வது ஓவர் வீசி 5வது ஓவர் வீசும்போது 5 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. இந்த ஓவரில் மட்டும் தான் ஒரு பால் தப்பான பால் போட்டு டாஸ் பால் போட்டு ஒரு 6 போயிருக்குது. போல்டிங்க. எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரிங்க. அதான் அந்த ஒரு பாலை மட்டும்தான் தப்பு பண்ணி வைக்கிறாப்புல. ஒரு நல்ல தெளிவான பந்து. பேட்ஸ்மேன் ஏமாந்துட்டாப்புல. ஸ்டைல் வாக் டீமோட இடதுகை மட்டை வீச்சாளர் வாசு தன்னோட விக்கெட்டிலிருந்து வெளியே போகிறாப்புல. ஸ்டைல் வாக் டீம் தன்னோட 8வது விக்கெட் இழக்கிறாங்க. 9வது விக்கெட்டுக்கு நம்ம ஏட்டையா கார்த்தி உள்ளே இறங்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டைல் வாக் டீம் உண்மையிலுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 5 ஓவருக்கு வந்து ஸ்கோர் வந்து 53 இருந்தது. எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரு இப்போ ஸ்கோர் வந்து 63 தான் இருக்குது. வீசிட்டு இருக்கிற ஓவர் வந்து 7 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்டைல் வாக் டீம் தன்னோட அணிக்காக 7 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 63 ரன் எடுத்துருக்கிறாங்க. 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிசிசிக்காக கடைசி ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் வீச வந்துருக்கிறாப்புல தமிழ். போன ஓவர் வீசின 5வது ஓவரும் போன ஓவரும் வீசின பவுலர் யுவராஜ். இவர் தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான டெலிவரி. லாங் ஆனில் ஏட்டையா 2 ஓடிட்டு இருக்கிறாரு. கீப்பர் சைடு த்ரோ வைக்கிறாங்க. ஒரு தப்பான த்ரோங்க. நல்ல ஹைட்டு. கீப்பர் தலைக்கு மேலும் போயிருக்குது. 2 ரன். யுவராஜ் கையிலேருந்து ஒரு நல்ல ஸ்டாப். சிங்கிள். ஸ்டைல் வாக் டீமுக்காக ஏட்டையா
ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. கடைசி 4 பந்துகள் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட. கடைசி ஓவர், கடைசி 4 பந்துகள். ஷாட்! பால் நல்லா ஃபோர்ஸாக தான் போயிட்டு இருக்குது. 2 அழுத்துறாங்க. பேக்கப்பில் ஓடுறாங்க. ஏட்டையா தன்னோட விக்கெட் இழக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அவரே வெளியே போயிட்டார். 2 அழுத்திருக்கலாம். ஃபுல் ப்ரெஷரு. சிங்கிள் எடுத்த நிலைமையில் வந்து 2 ஓடி இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கடைசி 3 பந்து. தமிழ் டு வேலு. இதுவும் தரையோட தான் போயிட்டு இருக்குது. பால் பவுண்டரி. முதல்லேருந்து இதே தான் நடந்துட்டு இருக்குது. ஐபிசிசிக்கு ஒரு பேட் லக்கு ஃபீல்டிங்கை பொறுத்தளவுக்கு. ஃபீல்டர் கைக்கு போகிற வரைக்கும் தரையோட உருண்டு போகுது. ஃபீல்டர் கைக்கு போனதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து ஜம்ப் ஆகுது, இல்லாட்டி பால் கட் ஆகுது. ஸ்டைல் வாக் டீமுக்கு சாதகமாக தான் பந்தே வந்து வேலை செஞ்சிட்ருக்குது. இருந்தாலும் ஸ்டைல் வாக் டீம் வந்து அதை யூஸ் பண்ணல. ரெண்டு உண்டான வாய்ப்பா இல்லை மேலே வீசுறாப்ல அவுட்டா? சிங்கிள். ஸ்டிக்கில் பால் பண்ணல, கையை மட்டும் தான் அடிச்சு இருக்கிறாப்ல. ஃபஸ்ட்டு செமிஃபைனலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது நியூ பேட்ஸ்மேன் ராஜு. தமிழ் டு ராஜு. ஷாட்டுங்க. அதையும் விக்கெட்டாக எடுத்து கொடுத்துருக்கிறாப்ல பிரகாவோட கையில் இருந்து. விக்கெட். ராஜுவும் நல்ல ஒரு பெரிய ஷாட் தான். லெக் சைடு பிரகா கையிலேருந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேட்சு. இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க. ஸ்டைல் வாக் டீம் தன்னோட அணிக்காக 8 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 72 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஐபிசிசி 8 ஓவருக்கு 73 ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். எங்கேயோ கொண்டு போன ஸ்கோரை வந்து எங்கேயோ நிப்பாட்டி கொடுத்துருக்குறாங்க ஐபிசிசி. ஹாய் நண்பா. தமிழ் மெமரியல் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு செமிஃபைனலோட சேசிங் இறங்கிட்டாங்க ஐபிசிசி. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிரகதீஷ் என்கின்ற பிரகா. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து நவீன். ஸ்டைல் வாக் டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஒரு வயசு வந்துருக்கிறப்பல ராஜு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். செந்தில் நல்லா ரன்னிங் வந்துட்டு இருக்கிறாப்புல. கேப் ஷாட்டில் தான் ஒரு கிண்டல். சிங்கிள். ஐபிசிசி நியூ பேட்ஸ்மேன் நேம் வினீத். ராஜு டு வினீத். ஷாட். ஒரு கேப் ஷாட் தான். ஸ்டைல் வாக் தன்னோட முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாங்க வினீத்தோட பேட்லேருந்து. சாரி, ஐபிசிசி தன்னோட அணியோட முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறாங்க வினீத்தோட பேட்லேருந்து. நல்ல கம்பேக். டாட் பால். சிங்கிள். டாட் பால். ஆக்சுவலாக ஆஃப் சைடு அடிக்கிறதுக்கு கவர்ஸுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாப்புல வந்து அரைக்குழி பந்துங்கிறதுனால லெக் சைடு திடீர்னு வளர்த்ததுனால அது பெரிய ஷாட்டுக்கு உண்டான முயற்சியாக இல்லை. லெஃப்ட் திரும்பினாப்புல ஆளே இல்லாத பக்கத்தில் ஒரு 1 pitch பவுண்டரி பிரகாவோட பேட்டில் இருந்து. ஐபிசிசி தன்னோட அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 10 ரன் எடுத்துருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை. ஸ்டைல் வாக் டீமுக்காக 2வது ஓவர் கடைசி பவர் பிளே ஓவர் வயசு வந்துருக்கிறாப்புல செந்தில். கீப்பர் சைடு வச்சிருந்த ஒரு ரன் அவுட் கொண்டான வாய்ப்பு. கேட்சை ட்ரை பண்ணி இருக்கலாம், இருந்தாலும் முன்னாடி குத்துனதுனால 1 pitchல பிடிச்சிருக்கிறாப்புல ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்கிறாப்புல. ஒரு நல்ல ஃபீல்டிங். டாட் பால். ஐபிசிசி தன்னோட முதல் விக்கெட் வினீத் தன்னோட விக்கெட் இழந்து வெளியே போகிறாப்புல. செந்தில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி. இதே மாதிரி தான் ஸ்டைல் வாக்கோட விக்கெட்டை வந்து செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பிரகா எடுத்து கொடுத்தாப்புல. இந்த மேட்ச் ஐபிசிசியோட விக்கெட்டை வினீத்தோட விக்கெட்டை ஸ்டைல் வாக் டீமுக்காக செந்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாப்புல. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி.
ஒரு சிங்கிள். ஐபிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் இறங்கி இருக்கிறாப்ல. ஒரு ஃபைன் லேக்ல பவுண்டரி பிரகாவோட பேட்ல இருந்து. ஒரு நல்ல குட் ஸ்டாப். சிங்கிள். ஹைட்டு தான் ஏறுது, ஏட்டையா கைக்கு போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல டேக்கன். ஐபிசிசி தன்னோட 2வது விக்கெட்டிலிருந்து வெளியே போகிறாங்க. இதோட 2வது ஓவர் பவர் பிளே முடியுது. செந்தில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிவரி. நல்ல ஒரு அந்த டீமுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பவுலிங்கில் நல்லா கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஐபிசிசி தன்னோட அணிக்காக 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 16 ரன்கள் எடுத்துருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சசி நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஸ்டைல்வாக் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் அருண். சிங்கிள். அருண் டு சசி. டாட் பால். சூப்பரான டெலிவரி அருண் கையிலிருந்து. தப்பான பாலுங்க. இருந்தாலும் ஹைட்டு தான் ஏறுது. பேட்ஸ்மேன் மேலே தூக்கல. டேக்கனுங்க, சரியான டேக்கனுங்க தம்பி கையிலிருந்து. பா, ஆக்சுவலாக தப்பான பாலு, அரைக்குழியில் அடித்து போட்டது. அதை பேட்ஸ்மேன் வந்து தட்டி விட்டுருக்கணும். தட்டி விட்டுருந்தா அது கம்பல்சரி பவுண்டரியாக மாறி இருக்கும். சசி தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாப்புல. ஐபிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்கில். அருண் டு நவீன். அங்கே ஃபீல்டர் இருக்கிறாங்க. சிங்கிள். ஆக்சுவலாக பிரகதீஷ் லெக் சைடு வந்து அப்படியே ஆஃப் சைடு கிண்டல் விடுறதுக்காக வந்தார். பேட்ஸ்மேனோட மைண்டை ரைட் பண்ணி அருண் அதுக்குண்டான தெளிவான ஒரு பால், ஒரு லைனை பிடிச்சி போட்டிருக்கிறாப்புல. அது காரணமாக டாட் பால். மறுபடியும் அதே மாதிரி தான் போனாப்புல. ஒரு நல்ல ஸ்டாப். டாட் பால். இதோட இந்த ஓவர் முடியுது. ஐபிசிசி தன்னோட அணிக்காக 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 18 ரன் எடுத்துருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டைல்வாக் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் ராஜு பாய். ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஐபிசிசிக்காக நவீன். ராஜு டு நவீன். பால் 6 நவீனோட பேட்டில் இருந்து. போன ஓவர் நல்லா வீசின ராஜு இந்த ஓவருடைய முதல் பந்தை ஒரு எக்கத்தப்பான பால். ஒருவேளை பால் கையிலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. தாசா விழுந்திருக்குது, அதுவும் லெக் சைடு விழுந்திருக்குது ரைட் பேட்ஸ்மேனுக்கு. அதையும் நல்லா யூஸ் பண்ணி வைக்கிறப்பல நவீனோட பேட்லேருந்து ஒரு 6. சிங்கிள். ஒரு நல்ல ஃபீல்டிங் நிற்க வச்சு போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு பவுண்டரி சேவ் ஃபீல்டை நிற்க வச்சு போட்டதுனால. சிங்கிள். டாட் பால். ஷாட். ஒரு லாங்கஸ்ட் 6 வாக்கால் மேட்ருக்கிட்ட போய் விழுகுது நவீனோட பேட்டில் இருந்து. ஆக்சுவலாக பால் வந்து ஒரு ஸ்லோயர் பால். காரைங்கிறதுனால அடித்து போடுறதுன காரணமாக வந்து பால் ஆட்டோமேட்டிக்காக நின்று வருது. ஐயோ, மிஸ் பண்ணி இருக்கிறாப்லிங்க. இருந்தால் அங்கே பின்னாடியும் பேக்கப் பால் இருக்குது. நல்ல ஒரு குட் ஸ்டாப். சிங்கிள். 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்கிறாப்ல. ஐபிசிசி தன்னோட அணிக்காக 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 33 ரன் எடுத்துருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிசிசி வெற்றி பெற கடைசி 4 ஓவருக்கு 40 ரன், ஓவருக்கு 10 ரன் வீதம் எடுத்தாங்கன்னா ஐபிசிசி வெற்றி அடைஞ்சு ஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் சுரேஷ்.
கிரவுண்டுக்கு வெளியில் 6. ஸ்டைல் வாக் டீமோட பவுலர் எல்லாமே ஒரே மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க. இது கார பிச்சு அடித்து போட்டோம்னா பந்து அப்படியே நின்றும். அதை யோசனை பண்ணி உள்ளே சொருகக்கூடிய பாலாக வீசணும். நிறைய இடம் போயிட்டு இருக்குது. இதுதான் சொன்னேன், பாலை உள்ளே சொருகினா மட்டும்தான் ஆட முடியாது. 2 ரன். ஃபைனலுக்கு உண்டான ஷாட். ஒன் பிச் பவுண்டரி நவீனோட பேட்ல இருந்து. சிங்கிள் ஷாட். பால் கிரவுண்டுக்கு வெளியில் 6. பிரகாவோட பேட்ல இருந்து. ஐபிசிசி பேட்ஸ்மேன் பிரகாவோட 6 காரணமாக அந்த டீம் மட்டும் 52 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல கம்பேக். டாட் பால் ஓவர். ஐபிசிசி தன்னோட அணிக்காக 5 ஓவர் முடிஞ்ச மேலே 52 ரன் எடுத்திருக்கிறாங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டைல் வாக் டீமும் சேம் இதே கண்டிஷனில் தான் இருந்தாங்க. 5 ஓவருக்கு 53 ரன் இருந்தாங்க. ஐபிசிசி தன்னோட அணி வெற்றி அடைஞ்சு ஃபைனலுக்குள்ள போகிறதுக்கு கடைசி 18 பந்துகளுக்கு 21 ரன் இருக்குங்கிற நிலைமையில் ஸ்டைல் வாக் டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் அருண். தம்பிகையிலேருந்து ஒரு நல்ல ஒரு குட் ஷாட். சிங்கிள். கேப் ஷாட்டை ஃபில் பண்ணியிருக்கிறாப்புல, நல்ல கவர்ஸில் தரையோடு அடிச்சிருக்கிறப்பல பிரகாவோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரி. ஆக்சுவலாக போன பால் கவர்ஸில் அடித்த பவுண்டரியை பந்தை எடுத்து வீசிட்டு அந்த ஃபீல்டர் வந்து உள்ளே வந்தாப்புல. கரெக்டான பொசிஷன் வர்றதுக்குள்ளாரியே வந்து பந்து வீசினதுனால பிரகா லாங் ஆஃபை நல்லா யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு பவுண்டரியை ஃபில் பண்ணி வைக்கிறாப்புல. ஹேட்ரிக் பவுண்டரி பிரகாவோட பேட்டில் இருந்து. ஆளே இல்லாத இடத்துல மட்டும்தான் அவர் அடித்து ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிக்ஸ். இது வரைக்கும் ஐபிசிசி 71 ரன் எடுத்துட்டாங்க. இன்னும் 2 ரன் 2 வின். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். வின்னிங் ஷாட் பிரகாவோட பேட்லேருந்து. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். மேட்ச் வின் பை ஐபிசிசி. ஐபிசிசி இந்த செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனலுக்குள்ள போகிறாங்க. டூவல் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வெள்ளியங்கிரி அவர்கள் போடுகிறார்.